ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குண்டு பவானிங்க சூப்பராக கொடுத்துட்டு வருது பாருங்கள் கத்திரிக்காய். உங்களுக்கு எடுத்த உடனே இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் அறுவடை தாங்க இன்றைக்கி காட்ட போகிறேன். சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸில் வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் கேட்குறத விட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் டவுட்டு கேளுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுனால மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் தான் வந்து டவுட் கேட்குறீங்க. அதை வந்து நீங்கள் வீடியோவில் வந்து டவுட் கேட்டிங்கன்னா, அதை படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும்போது, அவங்களுக்கு நான் வீடியோவில் பதில் சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அது போய் சேருங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க. வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறத விட வீடியோவில் டவுட் கேட்டு பழகுங்க. விதை வேணுன்றவங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்லாக் வந்துடுங்க. வேணுன்ற விதையை வாங்கிக்கலாங்க. இப்போ நிறைய கீரை விதையும் சரி, சுரக்காயிட்லையும் சரி, பீக்கங்காயிலும் சரி, பொள்ளங்காயிலும் சரி, இந்த மாதிரி எல்லா காய்களுமே பார்த்திங்கன்னா, வெண்டைக்காயில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 வகை வெண்டைக்காய் வச்சுருக்குறேங்க. நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க. அந்தளவுக்கு இப்போ கேட்லாக் வந்து ரொம்ப பெருசு பண்ணியிருக்கேன். வகை வகையான காய்களும் விதைகளும் இருக்குதுங்க. இப்போ வந்து நான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெள்ளை வெண்டையும் கொத்து வெண்டையும் இப்போ வந்து புதுசாக விதை போட்டு விட்ருக்குறேங்க மாடி தோட்டத்தில். அது வந்து உங்களுக்கு பிடுங்கி நடும்போது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நான் போய் ஊனி விட்டுட்டேங்க. அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு முளைச்சி வந்தது நான் வந்து பிடுங்கி நடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா எனக்கு எப்படின்னா, என்ன டைம் கிடைக்குதோ நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு விட்ருவோங்க. உங்களுக்கு ஆனால் நான் முளைக்கிறத வீடியோவில் காமிச்சிட்டு தான் வரேன். அதை பிடுங்கி நடுறதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு தான் வரேன். மண்கலையாக இருக்கட்டும், விதை நடுறதா வீடியோவாக இருக்கட்டும் சரியாக போகிறதில்லைங்க வியூஸ். அதனால் என்னால் அந்த வீடியோவை கொடுக்க முடியலைங்க. பிடுங்கி நடுறது கூட பரவாயில்ல, எல்லாம் பார்க்குறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது என்னால் கொடுக்க முடியுதுங்க. பராமரிக்கிறதையும் ஓரளவுக்கு பார்க்குறீங்க. அப்போ லிக்விட் தண்ணி எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் இப்போ வர வர எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பற்றின கேள்விகள் வருகிறது. அந்த மாதிரி லிக்விட் தண்ணியுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கவனிக்கிறீங்க. அந்த தண்ணி ஒன்று பயன்படுத்தி தான் நான் வந்து இந்த காய்களை பறிக்கிறேன் அப்படின்னு வீடியோங்களை சொல்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து அந்த லிக்விட் தண்ணிக்கு மேலே ஒரு ஆர்வம் காட்டுறீங்க. அதில் என்னென்ன போடுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுடைய கார்டனை நீங்கள் வந்து அழகாக வளர்த்திட முடியுங்க. பெருசாலாம் ஒன்றும் நான் மெனக்கிறது கிடையாதுங்க மாடி தோட்டத்தில். இது ஒன்று தான் நான் வந்து பயன்படுத்துகிறது. வேறு எந்த உரம் நம்ம பயன்படுத்தினாலுமே இந்த மாதிரி காய் பறிக்க முடியாதுங்க. நீங்கள் வேணால் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, வேறு எந்த உரத்தை வேணாலும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து காய் பறிக்க முடியுமான்னு ட்ரையல் பாருங்கள். ஏன்னா இந்த லிக்விட் தண்ணிக்கு அவ்வளோ பவருங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து இந்த தண்ணி வந்து விடாத 4 வருஷமாக நான் வந்து பயன்படுத்திட்டு வரேன். வேறு எந்த ஒரு தண்ணியும் நான் எனக்கு வந்து கை கொடுக்கல. இது பரவாயில்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து செலவே இல்லாத ஒரு பயிர் ஊக்கின்னு சொல்லலாங்க இதை. ஏன்னா நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டன்றது ஒரு எளிமையான முறையில் நம்ம வந்து கொண்டு வரணுங்க. அப்போ தான் அதில் வர காய்கறிகளை நம்ம பறித்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு செலவில்லாத நம்மளால் வருமானம் வந்து காய்களை வருமானமாக நம்ம வந்து ஈட்ட முடியும். நாம் சூடோமோனாஸு, பஞ்சகாவியா, மீன் அமிலம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அந்த மண்ணுக்குள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறிகளை விளைவிச்சு அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி அப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு கிலோ காய்கறி நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ரேட்டு அந்த காய் விளையிறத விட அது ரேட் டபுள் மடங்காக போய் நிற்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பலன் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பலனே கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காய்கறிகளை பறித்து சாப்பிடும்போது நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் கீழே ஊற்றுற தண்ணி தான் நீங்கள் வந்து சேகரிக்கிறீங்க. அதை தான் நீங்கள் வந்து மாடி தோட்டத்துக்கு கொடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரூபா செலவு கிடையாது. ஒன்லி வரவு மட்டும்தாங்க. ஒரு சகோதரி கூட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, உங்களுடைய லிக்விட் தண்ணி வந்து கலர் வந்து எல்லோ கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி. எல்லோ கலராக இருக்கிறதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து லிக்விட் தண்ணி வீடியோ பார்க்கும் போதும் உங்களுக்கு ஒவ்வொரு கலரில் தெரியுங்க. அது என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா, என்னுடைய கைப்பிடி செவத்துக்கு அடிச்சுங்கிற பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. அந்த ஆரஞ்சு கலருடைய கிளார் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே படுதுங்க. வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா படுது. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்கும்போது நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிளார் அடிக்குதுங்க. கிளார் அடிச்சிச்சின்னா அந்த தண்ணி உங்களுக்கு எல்லோ கலராக தெரியுதுங்க. அதே வந்து வெயில் காயில் மேகம் மூடிட்டு, அதாவது மேகமூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளார் வந்து எனக்கு தண்ணியில் படுறதில்லைங்க. அப்போ தண்ணி கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் சந்தன கலரு, அந்த மாதிரி வெள்ளை கலரு அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் காரணங்க, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த கைப்பிடினுடைய கலர் வந்து கிளார் வந்து உங்களுக்கு அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுங்க, எதிரொலிக்குதுங்க. வேறு ஒன்றும் நான் பெருசாலாம் வந்து மாடி தோட்டத்துக்கு நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க.
செலவில்லாத என்னுடைய மாடி தோட்டத்தை நான் ரன் பண்ணுறது தாங்க என்னுடைய மோட்டிவேஷன். அதை தான் உங்கக்கிட்ட வந்து நான் சொல்கிறேனே தவிர, நான் ஒன்றும் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லாத நான் மறைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னங்க உங்களுக்கு மட்டும் காய்கள் நல்லா வருது, எனக்கு வரவே மாட்டேன்து அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி உங்கள் செடிக்கு மட்டும் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒன்றும் பண்ணுறதில்லன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இந்த தண்ணி ஒன்று தான் நான் ஊற்றுறேங்க. அதுக்கே நான் என்ன பண்ணுறது, இப்போ வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ அந்த தண்ணியிலுமே கலர் வந்து வெள்ளை கலராக தெரியுது, ஒவ்வொரு டைம் பார்த்தா மஞ்சள் கலராக தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டேங்க. அந்த செவனுடைய கலர் தான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் படுதுங்க. அதனால் நான் செவத்தை ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அண்டாவை, அதனால் உங்களுக்கு அந்த கிளார் அடிக்குதுங்க அந்த தண்ணியில். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தாங்க, எல்லோலாம் கிடையாதுங்க. நான் என்ன ஒன்று பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத மீறி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சீரம் தயாரிக்கிற அந்த வேஸ்டேஜை நான் வந்து அந்த அண்டாவில் ஊற்றி விட்றேங்க. அது ஒன்று தான் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேங்க. வேறு ஒன்றுமே அதில் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் கொடுக்குறதே தான் நானும் கொடுக்குறேங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சீரம் தயாரிக்கிற வேஸ்டேஜை நான் அண்டாவில் ஊற்றி விட்றேங்க. அது ஒன்று தான் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். சீரம் வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப்பில் இருக்குங்க, வாங்கிக்கலாங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விதைக்கும் சரி, விதை வாங்குறவங்களையும் மறுபடியும் விதை வாங்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்ல, என்னுடைய விதைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஆதரவும் ஒரு நம்பிக்கையும் வச்சுங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கேள்வி கேட்குறத விட ஃபாலோ பண்ணிங்கனாவே வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிகிட்டே தாங்க வரேன். எல்லா விளக்கமுமே உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா இப்போ வந்து நான் காய் பறிக்கிறத விட உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறது தான் அதிகமாக இருக்குதுங்க. அந்த காய் பறிக்கிறத கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க. நம்ம ஏதோ நம்மளால் கைட்லைன்ஸ் என்ன நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றது தாங்க இப்போ நான் யோசித்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லிட்டு வரேன். இப்போ பாருங்கள், புதுசாக நாற்று வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நாற்று, நூக்கல் நாற்று, ப்ரக்கோலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்று பிடிங்கி நட்ட வீடியோ உங்களுக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்துருப்பேங்க. அந்த நாற்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன நாற்றாக இருக்கே, இது வந்து வருமா அப்படின்ற டவுட் உங்களுக்குலாம் இருந்திருக்குங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த டவுட் இருக்குங்க. ஆனால் அந்த நாற்று எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத ஈஆர் கிச்சனில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். சூப்பரான அறுவடை பாருங்கள், என்னம்மா அறுவடை. அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு போட்டிருக்கேங்க. ஈஆர் கிச்சனில் 12:30க்கு வருதுங்க, பாருங்கள். நாற்று இப்போ எப்படி வளர்ந்துருக்குதுன்றதையும் உங்களால் பார்க்க முடியுங்க. சூப்பரான அறுவடைங்க. கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி வந்து ஒரே தட்டில் அடுக்கி விட்டுட்டுங்க. ஏன்னா நீங்கள் தான் வீடியோ பார்த்துருக்கீங்களே அப்படின்றதுனால நான் தனித்தனியாக இன்றைக்கி அடுக்கலைங்க, எல்லாம் ஒன்றாவே அடுக்கி விட்டுட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விதை வேணும்னா கேட்லாக் பாருங்கள். பிஞ்சு வெள்ளரி பாருங்கள், எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோ திங்கக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.